வணக்கம், நான் டாக்டர் சந்தோஷ், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் இன் யங் அடல்ட்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஒரு 60 வயசு ஆகணும்ப்பா, அவங்களுக்கு ஒரு சுகர் ஒரு 20 வருஷமாக இருக்கணும், பிபி இருக்கும், சிகரெட்டு பழக்கம், தண்ணி பழக்கம், இந்த மாதிரிலாம் இருக்கும், இவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும், மற்ற எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வராது, மற்றவங்கெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளமாக அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து 10 வருஷம் முன்னாடியே மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம் அப்படின்னா, 45 இயர்ஸ் கீழே, 30 இயர்ஸில், 28 இயர்ஸில், 25 இயர்ஸ்லலாம் ஹார்ட் அட்டாக் வரதை கண்கூடாக பார்க்குறோம் எங்களோட டே டு டே ப்ராக்டிஸில். ஏன் அப்படி வருது? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இந்த கொஞ்ச நாள், இந்த 10-20 வருஷத்துல என்ன மாறுச்சு, எதனால இந்த அளவுக்கு ரேம்பண்டா ஹார்ட் டிசீசஸ் வருது அப்படின்றத பத்தி நம்ம பிரீஃபா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸ்ட்ரெஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஒன்று மெயினாக இப்போ இருக்கு, அண்ட் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கு, நிறைய டார்கெட்ஸ் அண்ட் டெட்லைன்ஸை மீட் பண்ணணும், அண்ட் லாட் ஆஃப் இமோஷனல் அண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா, பாடியில் கார்டிசால்ன்ற ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல்ஸை கூட்டும். அது கூடுச்சுன்னா சுகர் கூடும், பிபி கூடும். இது ரெண்டும் கூடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக கொலஸ்ட்ரால் லெவல்ஸும் கூடும். ஸோ தட் இஸ் த மெயின் மெக்கானிசம். ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்அடிக்வேட் ஸ்லீப், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாரின் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணுறேன் சார், அதனால நான் வந்து நைட்டில் தான் மெயினாக ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து நைட்டு சரியாக தூங்கியே ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களாம் வந்து ஒரு 35 இயர்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட பிபி ஜாஸ்தியாக இருக்கும், சுகர் லெவல் ஷூட்டப்பாக இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும். அட்லீஸ்ட் செக் பண்ணுறவங்களுக்காவது செக் பண்ணி நம்ம என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிருப்போம். செக் பண்ணாதவங்களுக்கு அது ரொம்ப நாளாக இருந்திருக்கும், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்லாம். அதை பார்க்காமலே அது ஒரு 5 இயர்ஸாக இருந்துட்டு, ஸோ அன்கண்ட்ரோல்டு சுகர்ஸ், அன்கண்ட்ரோல் பிபி, அதோட காம்ப்ளிகேஷன்னாலையும் அவங்க அட்மிஷன் ஆவாங்க, இல்லை அதனால ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அட்மிட் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வர ப்ரிவென்ட் பண்ணோன்னா அடிக்வேட் ஸ்லீப் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அதாவது அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, யாரோ இவங்களுக்கு 40 இயர்ஸ் ஆர் 45 இயர்ஸ்க்குள்ள ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக்கோ இல்லை செஸ்ட் பெயின்னு சொல்லி ஆன்ஜியோ பண்ணி பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தாலும் அது வந்து உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்கலாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இயர்லி ஒன்ஸ் இசிஜி, எக்கோ அண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் லைக் ட்ரெட்மில் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை வந்து நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னாலே நமக்கும் வரத்துக்கு ரிஸ்க் இருக்கு. அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட் பண்ணோம்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யுவர் ஓவரால் வெல்பீயிங். அதாவது இது உங்களோட காம்ப்ளிகேஷன் ரிஸ்கையும் குறைக்க போகுது, ஃபியூச்சர் உங்களோட ஃபேமிலியோட சேஃப்டியும் அதை சேஃப்கார்ட் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் ஹார்ட் இஷ்யூஸை.